ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் விசேஷமாக ஸ்தோத்திரம் ஷாலோம் ஏஜி யூடியூப் வழியாக பார்க்கிற பிள்ளைகளுக்கும் நமது கிராஸ் டிவியின் மூலமாக ஸ்தோத்திரம் எங்களுடைய ஏஜி சபையினுடைய ஸ்தோத்திரம் இந்த உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எங்களுடைய சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் எங்கள் சபையின் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பார்க்கிற எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தை ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் ஜெபிக்கவும் இந்த அன்பு நேர்கள் யாவரும் இந்த உங்கள் சமாதானத்தின் நேரம் நிகழ்ச்சியை பார்க்கும்படியாகவும் ஒருவேளை ஸ்தோத்திரம் ஷாலோம் ஏஜி சர்ச் தூத்துக்குடி என்கிற யூடியூப் சேனலிலும் வரும் பார்க்கும்படியாக ஜெபிக்கும்படியாக அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஏதாவது ஒரு ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஊழியக்காரனாகிய அடிமை உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என் தொலைபேசி எண்களில் நீங்கள் கூப்பிடுவீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாய் நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலை அப்படின்னா எங்கள் ஆலயத்தில் வரலாம். எங்களோடு இணைந்து ஆராதிக்க உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். விசேஷமாக ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை செய்து முடிந்த உடனே ஆராதனை நேரம் வரும். நீங்க ஸ்தோத்திரம் அதை பார்த்து அந்த நேரங்களை பார்த்து நீங்கள் பங்கு பெறுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான மாலை நேரத்திலும் என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், ஸ்தோத்திரம் ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியம், ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்லவர், பலி செலுத்துவது ஆண்டவருக்கு பிரியம். உண்மையாய் இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியப்படுகிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியப்படுகிறார். கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியப்படுகிறார். நிறைய காரியத்தில் பிரியம் என்று சொல்லுகிறார். இங்க ஆண்டவருக்கு ஒரு பிரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் நான் ஒரு இஸ்ரவேலாய் அல்லது ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பதில் ரொம்ப பிரியப்படுகிறார். நல்லா வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்ப்போம்னு சொன்னால் நம்ம யார் மேலே ரொம்ப பிரிய வைப்போம்? நம்ம குடும்பத்தார் அல்லாத நபர்கள் மேலே, நம்மை நேசிக்கிறவர்கள் மேலே, ஸ்தோத்திரம் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மேலே நம்ம பிரிய வைப்போம். நம்மளை நேசிக்கிறவங்க ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை, அவங்க மேலே நம்ம பிரிய வைப்போம் இல்லையா? அதே போல ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளையாய் பூமியில வாழ்கிறவர்கள் ஸ்தோத்திரம் சுருக்கமா சொன்னா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆமென் ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு ஆலயத்தில் நல்ல ஐக்கியமாய் தேவனை வாரம் தேவனை ஆராதித்து நல்ல ஆண்டவருக்காக முடிந்த அளவுக்கு அவன் பொருளாதாரத்திலும் உங்க சரீரத்திலையும் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்வீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் பிரியப்படுகிறார். ஸ்தோத்திரம் பிள்ளை எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். ஆண்டவர் நம்பி ஆலயத்தில் வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவாய் மேன்மைப்படுத்தி கஷ்டங்களை மாற்றி இருக்கிறார். வியாதிகள் மாறி இருக்கிறது, தேவைகளை சந்திச்சிருக்கிறார், பல லட்ச கடன்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு மனுஷன் மேல பிரியம் வச்சிட்டாரு அப்படின்னா அந்த மனிதனை எல்லையில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் ஈசாக்கு என்கிற ஒரு மனிதரை தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஈசாக்கு பெற்றதான 7 விதமான ஆசீர்வாதங்களை தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட நான் சுட்டிக்காட்டி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆமென் விருப்பப்படுகிறேன். ஸ்தோத்திரம். ஈசாக்கு பெற்றுக்கொண்டதான 7 விதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய நல்ல நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. சற்று கவனமாய் கேளுங்கள்.
பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஈசாக்கு யார்? நமக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமுடைய குமாரன். ஸ்தோத்திரம். ஈசாக்கு யார்? நல்ல தியானம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய மனிதன். ஈசாக்கு யார்? பலியிட்டு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு தேவனுடைய மனிதன். எல்லாவற்றும் நல்ல சுபாவங்கள் உள்ள மனிதன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு கீழ்ப்படி நடக்கிறதான ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன். அவரை குறித்து நிறைய காரியங்களை அவர் கேரக்டர் வாய்ஸ்ல நிறைய பார்க்கலாம். இந்த ஈசாக்கை தான் தேவன் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, 7 ஆசீர்வாதத்தை நான் ஒவ்வொன்றா வேகமா நான் சுட்டி காட்டுகிறேன். 26ஆம் அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம், அதனுடைய 2வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் அவனுக்கு ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் ஆமென் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். முதல் ஆசீர்வாதம், ஈசாக்கு பெற்ற முதல் ஆசீர்வாதம், ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். நான் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். முற்பிதாக்களுக்கு சொன்ன அதை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று வார்த்தையினால் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நிறைய சத்தங்கள். ஸ்தோத்திரம். அரசியல் சத்தம் ஒரு பக்கம், பிசாசுடைய சத்தம் ஒரு பக்கம், ஆமென், பாவத்தின் சத்தம் ஒரு பக்கம், சாபத்தின் சத்தம் ஒரு பக்கம் உலகத்தில் தொனிக்கிறது. அந்த நடுவிலும் ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்றும்படி நம்முடைய ஜனங்களோடு இன்னைக்கும் ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென். ஈசாக்கு தேவ சத்தத்தை ஆமென் கேட்டதானால், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஸ்தோத்திரம் தேவனுடைய மனிதனாய் இருந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறதா. உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ முறையில் நம்மோட ஆண்டவர் பேசுறாரு இல்ல. ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தேவன் வரும்போது எந்த விதத்திலேயாவது கர்த்தர் வசனத்தை கொண்டு பேசுறாரு. எத்தனை பேர் சாட்சி கொடுத்துருக்கிறாங்க. சோகத்தில் இருந்திருக்கிறேன், அப்ப என்னோடு ஆண்டவர் வார்த்தை கொண்டு பேசுறார். ஸ்தோத்திரம். அவர் வழி காட்டுகிறார். ஏன்னா அவர் இன்றைக்கும் அவன் ஆதாமோடு பேசினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசையின் மூலமாய் பேசினார். மோசைக்கும் ஆண்டவர் பேசினார். அவன் ஆரோனை கொண்டு பேசினார். ஆரோனுக்கும் கர்த்தர் பேசினார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான் எடுத்துக்கிட்டா எல்லாரோடுமே ஆண்டவராகிய தேவன் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ரொம்ப பாக்கியவான்கள். பிள்ளைகளை டெய்லி வேத வசனத்தை நீங்க டெய்லி வாசிப்பீங்கன்னா இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்கள் நிச்சயமாய் பேசுவார். தாகத்தோடு கூட நீங்க ஆலயத்துக்கு போங்க. ஸ்தோத்திரம். அங்க எந்த விதத்திலாவது ஒரு விதத்துல பாடல் மூலமா அல்லது சங்கீதத்தின் மூலமாய் நம்ம ஆராத நேரத்தில் தேவனுடைய வார்த்தை மூலமா கூட ஆண்டவர் பேசுவார். எத்தனையோ தடவை விசுவாசிகள் என்று சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த காரியத்தோடு நான் வந்த பாஸ்டர், ஆனால் கர்த்தர் பேசினார். ஏதோ ஒரு விதங்களில் பேசுகிற தேவன், அவர் பேசாத தெய்வம் அல்ல. பிள்ளைகளே, ஆமென். ஈசாக்கு பெற்ற முதல் ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார். அதான் உலகத்தில் மகிமை. ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது உண்மையா சொல்லுகிறேன், கீழ்ப்படிஞ்சிருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்தின் மூலமாகவோ, ஜபத்தின் மூலமாகவோ, ஆராதனை ஊழியக்கார மூலமாகவோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுவார்னா, ஆமென், அது அப்படி இப்படி இல்லை, உண்மையை நான் கீழ்ப்படியும் பொழுது, ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார் அல்லவா, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். பிள்ளைகளே, முதல் ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார். இப்ப டெய்லி மன்னாவை காத்திருந்து மன்னாவை பெற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே. ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, 2வது ஆசீர்வாதத்தை ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 67வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்கு கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்.
ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். அவன் ஏற்ற துணையை அவர் பெற்றுக்கொண்டார், ஒரு ஆறுதலை பெற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, உண்மையா ஈசாக்கு வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். அம்மா ஸ்தானத்தில், அம்மாவை ரொம்ப நேசித்த மகன். ஸ்தோத்திரம். அம்மாவுக்காக துக்கத்தோடு இருந்தா, அம்மா ஸ்தானத்தில் ஒரு அழகான ஒரு துணையை ஆண்டவர் ஈசாவுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, ஆறுதல் அடையும் செய்தார். ஒருவேளை எழுத்தின் பிரகாரம், ஒருவேளை பிள்ளைகளே ஸ்தோத்திரம், யாரையோ இழந்து வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட நீங்க இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஏற்ற துணை வேண்டும் என்று ஏற்ற துணைக்காக கூட காத்திருக்கலாம். அந்த ஏற்ற துணையை, அந்த ஆறுதலை தேவ சமூகத்திலிருந்து அவர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறேன். காத்திருங்க. ஈசாக்கை போல கேரக்டர் இருக்கட்டுமே. ஸ்தோத்திரம். ஆறுதல், துக்கம் நீங்கி, மகளே நீ வடித்த துக்கம் மாறும் என்று சொல்லுகிறேன். மகனே நீ வடித்த வேதனை நீங்கும் என்று சொல்லுகிறேன். உன் பிரச்சனை இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறேன். வியாபாரத்தில் ஒரு மேன்மை கட்டளையிடுவார். உன் பிள்ளைங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஏன்னா உன் மேல பிரியமுள்ள ஆண்டவர். மூன்றாவது பாருங்களேன், அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை பாருங்க. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தாள். குறைவு நிறைவானது. ஆண்டவருக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய மனிதன். இரண்டாவது, ஆமென் ஸ்தோத்திரம், அவன் துக்கம் மாற்றப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன், ஆறுதலை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய மனிதன். மூணாவது, குறைவெல்லாவற்றையும் அவன் நிறைவாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். குறைவு நிறைவாச்சு. குழந்தை இல்ல, மனைவிக்காக ஜெபம் பண்றாரு. மலடியா இருந்த ஸ்தோத்திரம். ஏன்னா ஆமென், ஏன் பைபிள் அதை கூட எழுதி வச்சிருக்கிறாரு ஸ்தோத்திரம் அப்படின்னா, இன்றைக்கும் மலடியா இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க என்னால முடியும் என்பதை கர்த்தர் நிரூபிக்கும்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் 100 வயசுல குழந்தை கொடுத்தார். இந்த தேவனுடைய மனிதனுக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் குழந்தை பாக்கிய கொடுத்தார். மகளே மகனே, வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் இருக்கிறாயா? திருமணம் பல ஆண்டுகள் ஆகிறதே, குழந்தை பாக்கியம் இல்லை. கர்த்தர் சமூகத்தில் வேண்டுதல் செய்து பார். நிச்சயமான பாக்கியத்தை குறைவு. ஒருவேளை குழந்தை இருக்குது பாஸ்டர், வேற குறைவு இருக்குது. எந்த குறைவா இருந்தாலும் என் ஆண்டவர் குறைவை நிவர்த்தியாக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்களேன் ஸ்தோத்திரம். 26ஆம் அதிகாரத்துடைய 13வது வசனத்தை சொல்லுகிறேன். 4வது காரியம், அவன் ஐசுவரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஈசாக்கு பெற்றதான 4வது ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்ட தேவனுடைய மனிதன். 2வது சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துக்கம் எல்லாம் மாற்றப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். 3வது சொன்ன குறைவுகள் நிவர்த்தியாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். 4வது சொல்லுகிறேன், வர வர விருத்தி அடைந்த தேவனுடைய மனிதன். விருத்தி அடைந்தார். ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு சுறுசுறுப்பு ஈசாக்கு வாழ்க்கையில காரணமா இருந்தாலும் பிள்ளைகளே, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, ஸ்தோத்திரம் பிள்ளைகளே, யார் தடை பண்ணினாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுட்டார்னா அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. தெரியுமா? விருத்தி அடைங்க பிள்ளை, விருத்தி அடைவீங்க. கர்த்தர் உங்களை இருப்பார்னா, உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியம் வச்சிட்டார்னா, உங்க நண்பர்களை காட்டிலும் உங்கள் குடும்பத்தாரை காட்டிலும் ஸ்தோத்திரம் உன்னை கர்த்தர் விருத்தி அடை செய்வார். ஏமாந்திருக்கிறாயோ, வர வேண்டிய நன்மை இல்லாமல் சோர்ந்திருக்கிறாயோ, தர்மையான மாலை நேரத்தில் மகளே கர்த்தரோடு பேசுகிறார். மகனே கர்த்தரோடு பேசுகிறார். நீ விருத்தி அடைவாய். 2025வது ஆண்டுல ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை விருத்தி அடைய செய்து பெருக பண்ணுவார். நீ வர வர பலத்து போவாய், பலப்பாய். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. 5வது பாருங்க, அதே 26வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சத்துருக்கள் சமாதானமாகிறாங்க.
இவருக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாங்க, சத்துருக்கள் சமாதானமாக உதவி செய்தார். ஆமென். ஐந்தாவது ஆசீர்வாதம், சத்துருக்களை கர்த்தர் விலக்கினார், சத்துருக்களும் அவரோடு சமாதானம் ஆகினாங்க. ஆறாவது சொல்லுகிறேன், 28வது வசனம், 26, 28, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவர் கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கும்படி செய்தார். கர்த்தர்களோடு கூட இருக்கிறத, கர்த்தர் விருத்தியடை செய்யறத, நீங்க வாழ்ந்து சுகமாய் இருக்கிறத அநேகர் காணும்படி ஆண்டவர் நிச்சயமாய் அவர் உதவி செய்ய நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைகளே, இந்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், உங்களையும் என்னை ஆசீர்வதிக்கிறார். 7வது ஆசீர்வாதம், பிரதான ஆசீர்வாதத்தை பாருங்களேன். 26:12 100 மடங்கு பலன். அவர் கைட்டு செய்ய எல்லா வேலைகளிலும், களஞ்சியத்திலும், நீ கைட்டு எல்லா வேலைகளிலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரே. பிள்ளைகளே, ஈசாக்கு ஆமென் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் இந்த 7 நன்மைகளையும் அவர் பெற்றுக்கொண்டது போல, ஏசப்பா எனக்கும் இந்த வருஷத்தில் இந்த 7 நன்மைகளையும் தாங்கப்பா, என்னோடு நீங்க இருக்கணும், உங்க வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே துக்கம் மாறணும், நான் ஆறுதல் அடையணும் ஆண்டவரே, குறைவு நிவர்த்தியாக்கணும், நான் வர வர விருத்தி அடையணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சத்துருக்கள் சமாதானமா மாறணும் ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு கூட இருப்பதை மற்றவங்க அறிந்து கொள்ளணும். இந்த வருஷத்துல 100கணக்கான ஆசீர்வாதம், 100க்கு 100 நான் செய்ய எல்லாவற்றிலும் நஷ்டமா வேதனை வராம 100க்கு 100 ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஜோமனி பாருங்க. ஈசாக்கு ஆராதிக்கிற தேவன மனுஷன், ஈசாக்கு ஜெபிக்கிற தேவன மனுஷன், ஈசாக்கு தியானம் பண்ற தேவ மனுஷன். அந்த மனுஷனை தான் கர்த்தர் 7 விதமாக ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் அந்த 7 விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை செழிப்பாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டா? 1 நிமிடம் ஜெபிக்கிறேன். வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. பிதாவே, இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஈசாக்குடைய 7 விதமான ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை பார்த்த ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தினாலும் எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நிரப்புங்க. விருத்தி அடையட்டும், வேதனை மாறட்டும், துக்கம் மாறட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், குறைகள் நிவர்த்தியாகட்டும். யாரெல்லாம் கையை வச்சு ஜெபிக்கிறாங்களோ அவங்க சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் ஆண்டவரே, பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும் ஐயா. ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அல்லவா? என் ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. கிருபைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.